சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வேலூர் அருகே உள்ள மேல்மௌனவூரில் உள்ள இந்தியா ஒன் என்ற தனியார் ஏடிஎம்மில் சனிக்கிழமை காலை 7 மணிக்கு பணம் எடுக்க சிலர் சென்றபோது மெஷின் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். கைரேகை நிபுணர்களுடன் அங்கு சென்ற விரஞ்சிபுரம் காவல்துறையினர் ஏடிஎம் கொள்ளை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். ஏடிஎம் மையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே வேலூரை அடுத்த காட்பாடியிலும் ஏடிஎம் மையத்திலும் இதே பாணியில் கொள்ளை நிகழ்ந்துள்ளது. அங்குள்ள சில்க் மில் பேருந்து நிலையம் அருகே தனலட்சுமி வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் உள்ளது. இங்கும் இரவில் புகுந்த கொள்ளையர்கள் ஏடிஎம் இயந்திரத்தை வெல்டிங் இயந்திரம் மூலம் உடைத்து அதில் இருந்த 3 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த இரு கொள்ளை சம்பவங்களிலும் ஒரே கும்பல் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஒரே இரவில் இருவேறு இடங்களில் ஏடிஎம் இயந்திரங்களை வெட்டி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் காவல்துறைக்கு சவால் விடும் வகையில் அமைந்துள்ளது. இதனால் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.